அமெரிக்க ஏகாதிபத்தியில வெனிசுலா அதிபர் மதுரோவை விடுதலை செய், எண்ணெய் வள கொள்ளைக்காக வெனிசுலா நாட்டின் இறையாண்மையை தருகிறது. உலக நாடுகளே, தமிழக மக்களே, உலக வளங்களை கொள்ளையடிக்க துடிக்கும் அமெரிக்க மேலாதிக்கத்துக்கு எதிராக போராடுவோம். பாஜக மோடி அரசு அமெரிக்க ஏகாதிபத்தியத்துக்கு அடிபணிந்து கிடக்காதே, வெனிசுலாவுக்கு ஆதரவாக குரல் என்ற முழக்கத்தை முன்வைத்து இன்றைக்கு தமிழ்நாடு முழுக்க நடந்து கொண்டிருக்கிற வெனிசுலாவின் இறையாண்மையை பாதுகாப்போம் என்ற ஆர்ப்பாட்டத்திற்கு, பல்லாவரத்தில் நடந்து கொண்டிருக்கிற இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு தலைமை வகிக்கின்ற தோழர் இனியவன் அவர்களே, இந்த ஆர்ப்பாட்டத்தில் எனக்கு முன்னால் பேசிய தோழர் தமிழ்வாணன் அவர்களே, இந்த ஆர்ப்பாட்டத்திலே கலந்து கொண்டிருக்கக்கூடிய புரட்சிகர இளைஞர் முன்னணி தோழர்களே, இந்த ஆர்ப்பாட்டத்தை கேட்டுக் கொண்டிருக்கக்கூடிய வணிக பெருமக்களே, உங்கள் அனைவருக்கும் புரட்சிகர இளைஞர் முன்னணி சார்பாக என்னுடைய வணக்கம். தோழர்களே, தோழர் தமிழ்வாணன் குறிப்பிட்டது போல ஜனவரி 3ஆம் தேதி காலை அல்லது நள்ளிரவு வெனிசுலாவுடைய அதிபர் மதுரோவை கைது செய்து கொண்டு போனார் என்று தோழர் குறிப்பிட்டார். அவர் மீண்டும் சொன்னார், கைதில் கடத்தி கொண்டு போனார்கள். கைது செய்தார்களா, கடத்தப்பட்டாரா, பிடிபட்டாரா? இதெல்லாம் வார்த்தைகள். கைது, பிடிபட்டார், கடத்தப்பட்டார், இதெல்லாம் சொற்கள். இந்த சொற்களிலே ஒரு அரசியல் அடங்கி இருக்கிறது. அதாவது திட்டமிட்டு இந்த வார்த்தைகளை மிக கவனமாக பயன்படுத்த வேண்டும் என்று பிபிசி மதுரோவுடைய கடத்தலுக்கு பின்னால் உலகம் முழுக்க இருக்கிற பிபிசி செய்தியாளர்களுக்கு ஒன்றை சொல்லியிருக்கிறது. எந்த செய்தி நிறுவனமும் மதுரோ வெனிசுலாவுடைய தலைநகரத்திலிருந்து, அந்த மக்கள் தலைவருடைய மாளிகையிலிருந்து அமெரிக்க ஏகாதிபத்தியத்தினுடைய அந்த கழிவுடைய ராணுவத்தால் சிறைபிடிக்கப்பட்டு, கடத்தப்பட்டு, அமெரிக்கா கொண்டு செல்லப்பட்டு, அமெரிக்கா இழுத்துச் செல்லப்பட்டு, அமெரிக்காவில் இருக்கிற மிக கொடுமையான சிறையான அந்த சிறை, ஒரு சிறை இருக்கிறது. அந்த சிறையினுடைய அந்த சிறைச்சாலையே மிகப்பெரிய கொடுங்கோலர்களுடைய சிறை என்று நாம் சொல்லலாம். நம்முடைய புழல் மாதிரி அல்ல, வேலூர் சிறை மாதிரி அல்ல. கொஞ்ச நாட்களுக்கு முன்னால் நம்முடைய புழல் சிறையில ஆம்ஸ்டாமுடைய கொலையாளிகள் மோதிக்கொண்டார்கள் என்றெல்லாம் நாம் கேள்விப்பட்டோம். அப்படிப்பட்ட சிறை அல்ல. அந்த அமெரிக்காவில் இருக்கிற அந்த சிறை என்பது ஒரு நரகத்தினுடைய நுழைவாயில் என்று சொல்வார்கள். அந்த சிறையில அடைக்கப்பட்டிருக்கிறார் மதுரோவும் அவருடைய மனைவி. நாம் சொல்கிறோம், வெனிசுலாவினுடைய மக்கள் தலைவர் கடத்தப்பட்டார், சிறைபிடிக்கப்பட்டு, இழுத்துச் செல்லப்பட்டு, அங்கே கொண்டு செல்லப்பட்டு, அந்த நீதிமன்றத்தின் முன்னால் நிறுத்தப்பட்டு, நீதிமன்றத்தில் நிற்கும்போது அவரை கேட்கிறார், உங்களை சுய அறிமுகம் செய்து கொள்ள வேண்டும், நீ யார் என்று கேட்கும்போது அவர் மதுரோ சொல்கிறார், நான் வெனிசுலா நாட்டினுடைய மக்கள் தலைவன், என்னை இந்த அமெரிக்க வல்லூர் கைது செய்து இழுத்துக் கொண்டு வந்து, மனோகராபுரத்தில் ஒரு வசனம் வருமே, கொண்டு வரப்பட்டிருக்கிறேன் என்று, இல்லை மன்னா இழுத்து வரப்பட்டிருக்கிறேன் என்று, இழுத்து வரப்பட்டு இங்கே நான் நிறுத்தியிருக்கிறேன், ஐநாவுடைய விதிகளுக்கு எதிரானது என்று மதுரோ அந்த நீதிமன்றத்தில் சொல்கிறார். இன்றைக்கு மார்ச் 17ஆம் தேதி வரை நான் முதலில் சொன்னேன், அந்த சிறையில மதுரோவும் அவருடைய மனைவியும் அடைக்கப்பட்டிருக்கிறார். இது இன்றைக்கு நடந்தது. 2026 பிறந்தது. உலகத்தில் இருக்கிற எல்லா மக்களும் இந்த புத்தாண்டை வரவேற்றுக் கொண்டிருக்கிறோம். பல்வேறு நாடுகளிலே பல்வேறு நிகழ்வுகள் நடந்து கொண்டிருக்கிறது. இதே மதுரோ ஜனவரி 3ஆம் தேதி எப்படி சிறைபிடிக்கப்பட்டாரோ அதே போல அதற்கு முன்னால் 1ஆம் தேதி மதுரோ ஒரு பேட்டி கொடுத்திருக்கிறார். அந்த பேட்டி உலகெங்கும் இருக்கிற பத்திரிகைகளிலே வந்திருக்கிறது. மதுரோ என்ன பேட்டி கொடுத்தார் தெரியுமா? இன்றைக்கு அமெரிக்கா
எங்களுடைய நாட்டை அவதூறு செய்து கொண்டிருக்கிறது. உங்களுடைய நாட்டிலே மிகப்பெரிய பணவீக்கம் வந்திருக்கிறது. சொன்ன 71 11 ரூபா 61 காசு எல்லாம் ஒரு கணக்கெல்லாம் போட்டா இருப்பாங்க. அதே மாதிரி பணவீக்கம் என்பது வெனிசுலாவிலே மிகப்பெரிய அளவில் இருக்கிறது. நீங்கள் திவாலாகி விட்டீர்கள் என்றெல்லாம் சொல்கிறார்கள் என்று கேட்கும்போது அவர் சொல்றார், இது பைத்தியக்காரர்களுடைய உலகளவு. எங்களுடைய வெனிசுலா நாட்டில் 37% மேலே உள்நாட்டு உற்பத்தி நடந்து கொண்டிருக்கிறது. உங்களுடன் ட்ரம்ப் போனிலே பேசினாராமே? ஆமா, ட்ரம்ப் பேசினார். 3 நாட்களுக்கு முன்னால் என்னுடன் பேசினார். நவம்பர் மாதம் என்னுடன் பேசினார். பேசும்போது நான் போனை வைத்ததற்கு பிறகு அவருடைய நடவடிக்கைகள் சரியில்லை. அவர் சொன்னார், நான் இங்கேயே இருக்கிறேன். என்னுடைய மக்களை, எங்களுடைய நாட்டு வளங்களை அதை காப்பதற்காக நான் என்றென்றைக்கும் நிற்பேன் என்று மதுராந்த பேட்டியில் சொன்னார். பேட்டி கொடுத்த 2வது நாள் அவர் சிறைபிடிக்கப்பட்டார். அவர் சிறைபிடிக்கப்பட்டதை எப்படி அந்த வெனிசுலா இருந்தது என்பதை அந்த பத்திரிகைகளில் செய்தி வந்திருக்கிறது. வெனிசுலா நகரமே மிகப்பெரிய, இன்னைக்கு எப்படி மேகமூட்டமா நம்ம ஊர்ல நம்ம தோழர்கள் வந்தவொடனே சொன்னாங்க, எல்லாரும் சொன்னாங்க, தோழர் ஊட்டியில இந்த மாதிரி இருந்துச்சுங்க, ஒரே புகை மூட்டமா இருக்குது, பனி மூட்டமா இருக்குது, ஒண்ணுமே தெரியலங்க. அது மாதிரி வெனிசுலா மிகப்பெரிய குண்டுகள் போடப்பட்டு புகை மூட்டத்தில் வெனிசுலா. ட்ரம்ப் சொல்கிறான், தமிழ்நாடு பேசும்போது மிகுந்த மரியாதையோடு சொன்னார், ட்ரம்ப் அவர்கள் செய்திருக்கிறார்களே. ட்ரம்ப் என்ற அந்த வல்லூர், அந்த ட்ரம்ப் என்கிற அமெரிக்க ஏகாதிபத்தியத்தினுடைய ஓனாய் அவன் சொல்கிறான், உலகத்திலே எந்த நாடுமே செய்யாத அளவிலே நாங்கள் எங்கேயோ இருந்து கொண்டு, நன்றாக கவனியுங்கள், எங்கேயோ இருந்து கொண்டு வெனிசுலாவுடைய மின்சாரத்தை நாங்கள் நிறுத்தினோம். நாங்கள் போய் இந்த டிரான்ஸ்பார்மர்ல கை வைக்கல, எதிலையும் நாங்கள் கை வைக்கல. ஆனால் நாங்கள் எங்கேயே இருந்தோம், இங்கேயே இருந்து கொண்டு வெனிசுலாவுடைய மின்சாரத்தை நாங்கள் நிறுத்தினோம். வெனிசுலாவே இருளில் மூழ்கியது. அந்த நேரத்தில் நம்ம சொல்லுவோட திருடன் எப்போ வருவான்? நல்ல லைட்லாம் எரியும் போது திருடன் வருவான். திருடன் வந்து வீட்டில் புகுந்து திருடுவான். கொள்ளையடிக்கிறவன் வந்து கொள்ளையடிப்பான். கொலை செய்யறவன் வந்து பட்டப்பகல்ல வந்து செய்வான். அது ஒரு பக்கம் நடக்குது வச்சுங்க. ஆனால் வெட்ட வெளிச்சத்திலேயே திருடுவான். திருடன் எப்பயுமே இருட்டில தான் நுழைவான். அது மாதிரி வெனிசுலாவை இருளில் மூழ்கடித்து விட்டு வெனிசுலாவுடைய வீரர்களுக்கும் கியூபாவுடைய வீரர்களுக்கு அங்க இருக்கிறாங்க. கியூபா நாட்டுக்காரங்க ஏன் வெனிசுலாவுக்கு போனாங்க நீங்க கேட்கலாம். கியூபாவும் வெனிசுலாவும் பக்கத்திலே இருக்கிற நாடுகள். கியூபாவை பற்றி நாம் பிறகு பேசுவோம். கியூபாவுடைய வீரர்களும் வெனிசுலாவுடைய வீரர்களும் 100க்கும் மேற்பட்டவர்களை கொன்று குவித்து அந்த மக்கள் தலைவருடைய மாளிகையிலே உள்ளே நுழைந்து அவரை சிறைபிடித்துக் கொண்டு போய் வைத்திருக்கிறார். என்ன காரணம்? ஒரே ஒரு காரணம் தான். தோழர் சொன்னார்கள், வெனிசுலா என்பது மிகப்பெரிய இயற்கை வளங்களை கொண்ட நாடு. வெனிசுலாவினுடைய மக்கள் தொகை 2.3 கோடி தான். தமிழ்நாட்டை விட 1 பங்கு மக்கள் தொகை தான். ஆனால் நிலப்பரப்பில் தமிழ்நாட்டை விட 3 பங்கு நிலப்பரப்பில் அதிகமான நாடு வெனிசுலா. தமிழ்நாட்டையும் வெனிசுலாவை நான் ஒப்பிடுகிறேன் என்று சொன்னால், தமிழ்நாட்டை விட 3 மடங்கு மக்கள் தொகையிலே கம்மி, தமிழ்நாட்டை விட 3 மடங்கு நிலப்பரப்பிலே அதிகம், எந்த விதமான வளங்களும் இல்லை. ஆனால் மிகப்பெரிய எண்ணெய் வளத்தை கொண்ட நாடு அது. அந்த எண்ணெயை கொள்ளையடிப்பதற்காக, அந்த எண்ணெய் வளத்தை சுரண்டுவதற்காக நமக்கெல்லாம் தெரியும் எப்படி ஈராக்கினுடைய மக்கள் தலைவர், ஈராக்கினுடைய அதிபர் சதாம் ஹுசைனை அவர் பேரழிவு ஆயுதங்கள் வைத்திருக்கிறார் என்று சொல்லி ஈராக்கிலே நுழைந்து அந்த நாட்டை சின்னாபின்னமாக்கி சதாம் ஹுசைனை சிறைபிடித்து தூக்கிலே போட்டது இந்த அமெரிக்க கருவி. அதே போல இன்றைக்கு மதுரா மீது இருக்கிற குற்றச்சாட்டு என்ன? அவர் போதைப் பொருளை கடத்தினார், அவர் ஒரு நார்கோ பயங்கரவாதி, போதைப் பொருளை கடத்துவதற்கு அவர் துணை நின்றார் என்று அவர் மீது ஒரு குற்றச்சாட்டு, ஒரு பொய் குற்றச்சாட்டு, ஒரு போலியான குற்றச்சாட்டு. அதை அந்த குற்றச்சாட்டை வைத்து இவரை இன்றைக்கு கடத்தி கொண்டு போயிருக்கிறார். அது உண்மையா? இல்லை தோழர்களே. மதுரா அதே பேட்டியிலே சொல்கிறார், உங்களை போதைப் பொருளுடைய கடத்தல்வாதி என்று சொல்கிறார்கள் என்று சொன்னால், இல்லை, அமெரிக்கா எங்கள் வளங்களை திருடுவதற்காக என் மீது சுமத்தக்கூடிய பொய் குற்றச்சாட்டு அது. உண்மையிலேயே
கொலம்பியா தான் போதைப் பொருளுடைய தலைநகரமாக கொலம்பியா தான் இருக்கிறது. அந்த கொலம்பியாவுடைய விமானங்கள் 431 விமானங்கள் போதைப் பொருளை கொண்டு வந்த போது எங்கள் எல்லைகளுக்கு மேலே பறந்த போது 431 போதை கடத்தல் விமானங்களை நாங்களே சுட்டி வைத்து இருக்கிறோம். எங்களை பார்த்து என்ன சொல்கிறான் ட்ரம்ப், போதைப் பொருள் கடத்துவார் என்றான். ஆனால் கொலம்பியாவுக்கு மிகப்பெரிய பாதுகாப்பை கொடுத்து கொண்டிருக்கிறான். கொலம்பியான்னு சொன்னா உங்களுக்கு தெரியாது, நாடு தெரியாது. ஆனா பாப்லோ எஸ்கோபார்னு சொன்னா தெரியும். பாப்லோ எஸ்கோபார் கூட நமக்கு புதுசுதான். இந்த படம் எடுத்தானுங்கல்ல விக்ரம், அந்த கைதி, இந்த மாதிரி படம் எடுக்கும்போது என்ன சொல்றான், இவர் தான் நம்ம விஜய் சேதுபதியை பார்த்து, இவர் தான் தமிழ்நாட்டுடைய மிகப்பெரிய பாப்லோ எஸ்கோபார்னா. இந்த பாப்லோ எஸ்கோபார் யாருன்னா, இவன் தான் போதைப் பொருள் கடத்தல் மன்னன். வந்து அவன் கொலம்பியா தான் உலகத்தில் போதைப் பொருளுடைய கடத்தலில் இருக்கிறது. ஆனால் கொலம்பியாவை எதையும் செய்வதற்கு வக்கற்ற இந்த ட்ரம்ப் என்னை பார்த்து போதைப் பொருள் கடத்தல் சொல்கிறான் என்று பொய் குற்றச்சாட்டு என்று மதுரோ ஜனவரி 1ஆம் தேதி கொடுத்த பேட்டியில் அதை பற்றி சொல்கிறார். அந்தாண்டு தொடர்ல ஈராக்கு, வெனிசுலா, கிரீன்லாந்து, இப்படி உலகத்தில் இருக்கிற எல்லா நாடுகளையும் ஏன் சின்னாபின்னமாக்க வேண்டும்? அந்த நாடுகளின் மீது பொய்ப்பழி சுமத்தி அந்த நாடுகளுடைய இறையாண்மையை காலையிலே போட்டு மிதித்து அங்கே கொண்டு போய் தன்னுடைய ராணுவத்தை திணித்து ஒரு பொம்மையை அங்கே நிறுவி அவர்கள் அதெல்லாம் ஒரே காரணம் என்று சொன்னால் அந்த நாட்டினுடைய இயற்கை வளங்களை சூறையாடுவதற்காக. இப்படித்தான் 1496 கேரளாவில் இருக்கிற காலிக்கட்டில் வந்து வாஸ்கோடகாமா எப்படி கால வச்சானோ அதே ஆண்டில் தான் தென் அமெரிக்க கண்டத்தில் கொலம்பஸ் போய் காலடி எடுத்து வைக்கிறான். என்றைக்கு கொலம்பஸ் அங்கே தென் அமெரிக்க கண்டத்தில் காலடி எடுத்து வைத்தானோ அன்றிலிருந்து அந்த தென் அமெரிக்கா என்று சொல்கிறோமே, அந்த தென் அமெரிக்க நாடுகள் ஸ்பானிஷுடைய கட்டுப்பாட்டின் கீழ் வருகிறது. கிட்டத்தட்ட நான் 300 ஆண்டுகள் 500 ஆண்டுகள் அந்த ஸ்பானிஷனுடைய கட்டுப்பாட்டின் கீழ், அந்த ஆதிக்கத்தின் கீழ் இருந்த அந்த தென் அமெரிக்க நாடுகள், அந்த தென் அமெரிக்க நாடுகளுடைய ஸ்பெயினுடைய ஆதிக்கத்தை எதிர்த்து அங்கே சைமன் பொலிவார் என்கிற ஒரு புரட்சியாளன் தோன்றான். அந்த புரட்சியாளன் தோன்றி மிகப்பெரிய அளவில் அந்த படைகளை எல்லாம் அடித்து துரத்தி விட்டு அந்த கண்டத்திலே தென் அமெரிக்காவிலே ஒரு கூட்டரசை நிறுவனம். அதற்கு பேர் தான் இன்றைக்கும் அவர்கள் சொல்கிறார்கள், அந்த பக்கத்தில் இருக்கிற எல்லா நாடுகளும் நாங்கள் பொலிவாரியன் கண்ட்ரிஸ் என்று பெருமையோடு சொன்னார். நாங்கள் சைமன் பொலிவாருடைய வாரிசுகள். நேற்று கூட மதுரை அந்த பேட்டியில சொல்கிறார், நாங்கள் பொலிவாருடைய, சாவேசுடைய, புடல் காஸ்ட்ரோவுடைய வாரிசுகள். நாங்கள் அடக்குமுறைக்கிறது அஞ்ச மாட்டோம் என்று சொன்ன அந்த சைமன் பொலிவாரனுடைய அந்த பொலிவாரிசம் என்பார்கள். அந்த பொலிவாரிசு அடிப்படையில் இந்த நாடுகள் எல்லாம் இறையாண்மைப்பட்ட நாடுகளாக உருவாகி வந்தது. இந்த கியூபா பற்றி நமக்கு தெரியும். எவருமே தெரியாம சேக்குவாராவுடைய படத்தை பனியன்ல போட்டுட்டு இருக்கிற இளைஞர்களை நம்ம இன்னைக்கும் பார்க்கிறோம். புடல் காஸ்ட்ரோவுடைய தலைமையில கியூபா ஒரு மக்கள் நல அரசாக இருந்த கியூபா ஒரு புறம், இன்னொரு புறம் தென் அமெரிக்க கண்டத்தில் இருந்த பெரு, இன்னொரு புறத்திலே வெனிசுலா. இந்த வெனிசுலாவினுடைய வரலாறு என்ன? வெனிசுலாவின் மீது என்ன கோபம், என்ன ஆத்திரம், என்ன பிரச்சனை? அன்பார்ந்த தோழர்களே, இந்த ஏகாதிபத்தியங்கள் ஒரு புறத்திலே ஒவ்வொரு நாட்டினுடைய இறையாண்மையை நசுக்கி அந்த நாட்டிலே ஒரு பொம்மையாட்சியை நிறுவி காலனியாக அந்த நாட்டை பிடித்து காலனி ஆதிக்கம் செலுத்தி அந்த நாட்டை அடிமைப்படுத்தி சுரண்டி கொடுத்த காலம் ஒரு காலம். அதற்கு பின்னால் 90களுக்கு பின்னால் உலகமயமாக்கல் என்று வந்த பின்னால் உலகமயம், தனியார் மயம், தாராளமயம் என்ற பெயரில் அரசு என்பது என்ன செய்ய வேண்டும்? இந்த மாதிரி போலீஸுங்களை வச்சுக்கணும் அரசு, இந்த மாதிரி ராணுவத்தை வச்சுக்கணும். போராடினால் போராடிகளை ஒடுக்குவதற்கு போலீஸ், போராடிகளை சுட்டுக் கொள்வதற்கு ராணுவம், இதை மட்டுமே அரசு வைத்துக் கொள்ள வேண்டும். மற்றபடி எந்த துறையும் என்ன செய்யக்கூடாது, அரசு நிறுவனங்கள் இருக்கக்கூடாது, பொதுத்துறை நிறுவனங்கள் இருக்கக்கூடாது. பேருந்தா தனியாருக்கு கொடு, தொடர்வண்டியா தனியாருக்கு கொடு, மின்சாரமா தனியாருக்கு கொடு, அரசு பள்ளியா தனியார் மயமாக்கு, அரசு நிறுவனங்களையா தனியாருக்கு வித்துடு, ரயில்வே என்று உலகமயம், தனியார் மயம், தாராளமயம் என்ற பெயர்ல 90களுக்கு பின்னால் மிகப்பெரிய அளவில் வந்து
உலகம் முழுக்க இருக்கிற மக்கள் நலனுக்காக மக்களுக்காக குரல் கொடுக்கக்கூடிய பல்வேறு தலைவர்கள் கம்யூனிஸ்டுகள் மிகப்பெரிய அளவில் உலகமயமாக்கலையும் தனியார் மையத்தையும் தாராளமயத்தையும் எதிர்த்து மிகப்பெரிய அளவில் குரல் கொடுத்துள்ளார். எல்லாம் அரசு நிறுவனங்கள் எல்லாம் தனியார் மயமாக்கப்பட்டது. உங்களுக்கு ஒரு செய்தி தெரியும், இன்றைக்கு தமிழ்நாட்டிலே உலகிக் கொண்டிருக்கிற ஒரு செய்தி. உலகில் நடந்த ஒரு நிகழ்வு இன்று நடந்தது. ஒரு 4 நாட்களுக்கு முன்னால் போன வாரத்தில் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் பழைய ஓய்வூதிய திட்டத்தை ஒரு சில மாற்றங்களை செய்து டாக்ஸ் என்ற பெயர்ல ஒரு புதிய ஓய்வூதிய திட்டத்தை இன்றைக்கு மீண்டும் நடைமுறைக்கு கொண்டு வந்திருக்கிறார். இந்த பழைய ஓய்வூதிய திட்டம் ஒரே ஒரு மாற்றத்தோடு இன்றைக்கு நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்கிறது. யாருக்கு? அரசு ஊழியர்கள், ஆசிரியர்களுக்கு பழைய ஓய்வூதிய திட்டம் ஒரு சில மாற்றத்தோட வந்திருக்கு. ஓய்வூதியம் எப்போது நிறுத்தப்பட்டது? ஓய்வூதியம் என்பதே கிடையாது, பென்ஷன் கிடையாது, யாருக்கும் கிடையாது என்பது எப்போது வந்தது? அன்பார்ந்த தோழர்களே, 2003 ஓய்வூதியம் என்பது இனிமேல் கிடையாது. வேலை பார்த்தியா, வீட்டுக்கு போனியா, முந்தி போச்சு உன் கதை. ஓய்வு, அதாவது ஒரு ஊழியர் என்றால் ஒரு அரசு ஒரு முதலாளியாக இருக்கும் போது, அரசு ஒரு நிறுவனத்தை நடத்தும் போது தன்னுடைய தன் கீழ் வேலை பார்க்கிறவருக்கு அவர் வயதான காலத்திலே ஒரு கண்ணியமான, ஒரு சுயமரியாதை மிக்க, ஒரு தன்மானமிக்க ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கான அந்த பாதுகாப்புக்கான, அது ஏதோ பிச்சை போடுவதில் அவருடைய உரிமை தொகை, அது அந்த உரிமை தொகை தான் ஓய்வூதியம். இந்த ஓய்வூதியத்தை நீ கொடுக்காதே, கொடுக்க கூடாது என்பது ஓய்வூதியமாக்களுடைய ஒரு கொள்கை. 2003 பென்ஷன் கிடையாது. இங்கே 2005, 2003, 2004 இருந்த இங்கே ஜெயலலிதா, உங்களுக்கு எல்லாம் தெரியும், ஒரே கையெழுத்துல 1.5 லட்சம் அரசு ஊழியர்களை வேலையிலிருந்து நீக்கினது ஜெயலலிதா. மிகப்பெரிய போராட்டம். 2003 இருந்து என்ன கிடையாது, பழைய ஓய்வு. 2004 ஏப்ரல் 1 வேலைக்கு சேர்ந்தவங்களுக்கு பென்ஷனே கிடையாது. புது ஓய்வூதிய திட்டம் ஏதோ ஒரு பேர்ல ஒண்ணுமே கிடையாது. ஆனால் இன்றைக்கு சில மாற்றத்தோட வந்துருக்கு. இதை பத்தி ஏன் பேசணும்? இன்னைக்கு ஏன் அதை பத்தி பேசணும்? இந்த குழுக்களையே அதை பத்தி பேசணும். அன்பார்ந்த தோழர்களே, வெனிசுலாவில் இந்த பிரச்சனை. வெனிசுலாவிலே 1998 முன்னால் வந்த ஆட்சியாளர்கள் அத்தனை பேரும் வெனிசுலாவிலே தோழர்கள் சொன்னார்களே, எண்ணெயை தவிர எதுவுமே கிடையாதுங்க. அந்த எண்ணெய் நிறுவனங்கள் பூரா, எண்ணெய் வகைகள் பூராவற்றையும் அமெரிக்க எண்ணெய் நிறுவனங்களுக்கு தாரை வார்த்து அவன் மொத்தத்தையும் கொண்டு போயிட்டு இருந்தான். அந்த மக்கள் முழுக்க வறுமையில இருந்தார்கள். 1998 அங்கே ஆட்சிக்கு வந்தார் சாவேஸ் என்கிற ஒரு இடதுசாரி மக்கள் தலைவர். இந்த சாவேஸை பற்றி ஏன் சொல்கிறோம்? இந்த சாவேஸ் என்கிற ஒளிவாரிய ஒரு மக்கள் நலத்தின் மீது அக்கறை உள்ள, கியூபாவும் வெனிசுலாவும் ஈர் உடல் ஒரு இதயத்தை கொண்டவர்கள் நாங்கள். அவர் சொல்கிறார், சாவேஸ் சொன்னார், பேராசான் லெனின், மாமேதை கார்ல் மார்க்ஸ் எங்களுடைய தலைவர்கள். அது மட்டுமல்ல, கியூபா அதிபர் பிடல் காஸ்ட்ரோ என்னுடைய வழிகாட்டி, எங்களுடைய பொலிவார் மக்கள் தலைவருடைய வழிகாட்டியலாக நாங்கள் கொண்டு ஒரு சோசியலிச வெனிசுலாவை படைப்பதற்கு, ஒரு மக்கள் நல அரசு, இடதுசாரி அரசை படைப்பதற்காக நான் வந்திருக்கிறேன் என்று அந்த சாவேஸ் 1998 ஆட்சிக்கு வந்தவுடன் செய்த வேலைகள் என்ன தெரியுமா? நம்ம சொல்றோம்ல, ஏன் தமிழ்நாட்டையும் வெனிசுலாவையும் ஒப்பிடுகிறோம்? இன்றைக்கு இந்த அரசு வந்த பின்னால் மகளிர் உரிமை தொகை என்ற பெயரால் வீட்டுக்கு மாசம் 1000 ரூபாய் கொடுக்கிற ஒரு ஸ்கீம் இருக்குதானே. இது நம்ம என்ன சொல்றோம், இந்தியாவில் எங்கேயுமே வரலைங்க, புதுசா இருக்குதுங்க. இது மகளிருடைய உரிமை தொகை. இது பெண்களுடைய அவர்களை மதித்து அவருடைய கண்ணியத்துக்கும் சுயமரியாதைக்குமான தொகை இது என்று சொல்லி இது கொடுக்கறாங்க. ஆனால் தோழர்களே, இந்த மகளிருக்கான உரிமை தொகை என்பது 1998 சாவேஸ் வெனிசுலாவில் ஆட்சிக்கு வந்தவுடன் பெண்களுக்கு, வீட்டிலே இருக்கிற பெண்களுக்கு அவருடைய கண்ணியம், அவருடைய சுயமரியாதை, அவருடைய நல்வாழ்வு, இதற்காக ஒரு நாட்டில் குறைந்தபட்ச கூலின்னு ஒன்று அரசாங்கம் நிர்ணயிப்பாங்க. ஒரு குறைந்தபட்ச கூலின்னு ஒன்று இருக்கும், 333 ரூபா 44 பைசா. குறைந்தபட்ச கூலியில 75% பெண்களுக்கு அவருடைய வீட்டு பணி என்பது வீட்டு வேலை அல்ல,
அவர்கள் வீட்டிலே வேலை செய்தால்தான் நீங்கள் போய் ஆபீஸிலோ அலுவலகத்திலோ பள்ளியிலோ எங்க வேண்டுமானாலும் செய்ய முடியும். அப்ப வீட்டு பணி என்பது வெறும் வீட்டு பணி அல்ல, அவர்களுடைய இந்த நாட்டுக்கான பணி என்று சொல்லி அந்த பெண்களுக்கு உரிமை தொகையை கொடுத்த நாடு முதல் நாடு வெனிசுலா, சாவேஸ் குடியரசு. இரண்டாவது, பெண்கள் இந்த நாட்டினுடைய மிக முக்கியமான நபர்கள். எனவே பெண்களுக்கு முன்னுரிமை கொடுப்பது என்ற பெயர்ல சாவேஸ் சொன்ன பின்னால் வெனிசுலாவில் அமல்படுத்தப்பட்ட திட்டம் என்ன தெரியுமா? நிறைய நிலங்களை, எங்கெல்லாம் நிலங்கள் இருக்கிறதோ, நிலப்பரப்புகள் வைத்திருந்த நிலங்களை, கோடிக்கணக்கான பண முதலைகள் வைத்திருந்த நிலங்களை எல்லாம் சாவேஸ் பறிமுதல் செய்கிறார். பறிமுதல் செய்து அந்த நிலங்களை நிலமற்றவர்களுக்கு கொடுக்கும் போது, அவர்களுக்கு பட்டா பண்ணி கொடுக்கும் போது, எந்தெந்த குடும்பத்தை பெண்கள் நிர்வகிக்கிறார்களோ, பெண்கள் அந்த குடும்பத்தினுடைய தலைவிகளாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு முன்னுரிமை கொடுத்து அந்த பட்டா செய்து கொடுக்கப்பட்டது. இரண்டாவது. மூணாவது, தமிழ்நாட்டையும் வெனிசுலாவையும் ஒப்பிட்டு பாருங்க. இதே அரசு கொஞ்ச நாளைக்கு முன்னால காலை உணவு திட்டம் என்ற பெயர்ல காலை உணவு திட்டம் ஒன்று கொண்டு வந்தது. இதை சொல்லும் போது நாம யோசிச்சோம், உலகத்தில் எங்கேயுமே இந்த காலை உணவு திட்டம் வந்தது இல்லைங்க. மதிய உணவு திட்டம் எல்லா நாடுகளிலும் இருக்குது. ஆனா காலை உணவு திட்டம் தமிழ்நாட்டில் தான் கொண்டு வரப்பட்டிருக்கு என்று பத்திரிகைகள் எல்லாம் எழுதினாங்க. உலகத்திலே தமிழ்நாட்டில் தான் காலை உணவு திட்டம் வந்திருக்குது அப்படின்னு சொல்லி எழுதினாங்க. நம்ம கூட யோசிச்சோம், உலகத்திலே தமிழ்நாடு தான் வந்திருக்குதோ அப்படின்னு யோசிச்சோம். அதற்கு பின்னால் பிரான்ஸ் இதை பார்த்துட்டு நாங்களும் தமிழ்நாட்டை போல காலை உணவு திட்டம் கொண்டு வர போறோம் பிரான்ஸ் சொன்னாங்க. பரவாயில்லையா, அடடா தமிழ்நாட்டை பார்த்து பிரான்ஸ் காலை உணவு திட்டம் போடுதா அப்படின்னு பார்த்தோம். பிறகு இந்த மதுரோ சிறைபிடிக்கப்பட்டவுடன் வெனிசுலாவுடைய வரலாறு தேடிய போது தெரிந்திருந்தவர்களே, இல்ல இல்ல இல்ல, நம்முடைய தமிழ்நாட்டில் காலை உணவு திட்டம் முதல்ல வரல. 1998 சாவேஸ் வெனிசுலாவுடைய மக்கள் தலைவராக வந்தபோது மதிய உணவு திட்டம் மட்டும் இல்ல, காலை உணவு திட்டம், மதிய உணவு திட்டம் ரெண்டையும் கொண்டு வந்து சாவேஸ். அப்ப உலகத்திலேயே முதல் முறையாக காலை உணவு திட்டம் கொண்டு வந்தது வெனிசுலா. சிறப்பான ஒரு சத்துணவு மதியத்தில் கொடுத்தது வெனிசுலா. அது மட்டும் இல்ல தோழர்ல, எங்க தோழர் ஒருத்தர் இருப்பார், அவர் வரல இன்னைக்கு ஆர்ப்பாடு வேலைக்கு போயிட்டார். அவர் சொல்லினே இருப்பார், தோழர் எங்க வீட்டுல எங்க பிள்ளைங்க ஸ்கூலுக்கு எல்லாம் போயிட்டு வருதுங்க தோழர், வந்த பின்னால எல்லாம் பசிக்குது அப்படின்னு சொன்னா எங்க தோழர் என்ன பண்றாங்க, உடனே போய் போண்டா வச்சு ஒரு சமோசா கிமோசா வாங்கி கொடுத்துறாங்க. நான் சொல்றேன் தோழர், கொஞ்சம் சுண்டல் பண்ணி கொடுங்க, சுண்டலை கொஞ்சம் வித்தியாசமா பண்ணி கொடுங்க அப்படிலாம் சொல்றேன். அப்போ இப்ப கேட்டு கொஞ்சம் பண்றாங்க. பரவாயில்லையே, சாயங்காலம் போல சுண்டல் கிண்டல்லாம் கொடுக்கலாம் நம்ம குழந்தைங்களுக்கு அப்படின்னா, ஆமா அந்த மாதிரி சத்தான புரோட்டீன் கலந்த சுண்டல் மாதிரி ஒரு சிற்றுண்டி கொடுத்தோம்னா குழந்தைங்களுக்கு நல்லா இருக்கும். ஆமா நல்லா இருக்கும். இதை வெனிசுலாவிலே காலை உணவு மதிய உணவு மட்டும் இல்ல, 1998 சாவேஸ் வந்த போது மதிய காலையில பள்ளிக்கூடத்துல போய் சாப்பிடுது, மதியம் சாப்பிடுது, பாடம் படிக்குது, சாயங்காலம் வீட்டுக்கு போறதுக்கு முன்னால டப்பால சுண்டல் போட்டு வாங்கி போகுது, சிற்றுண்டி கொடுத்து அனுப்புறான். எங்க வெனிசுலாவில் சிற்றுண்டி கொடுத்து அனுப்புனாங்க. இப்படி அந்த குழந்தைகளுக்கு காலை உணவு, மதிய உணவு, சிற்றுண்டி, அந்த பெண்களுக்கு உரிமை தொகை, கல்வி. கல்வி என்பது எல்லாமே அரசு பள்ளி தான். 70% மேல அந்த மக்கள் கல்விக்கு எந்தவித தடையும் கிடையாது. மருத்துவத்துக்கு தடை கிடையாது. மருத்துவமே இல்லாத நாடு வெனிசுலா. ஆனா பக்கத்தில் இருக்கிற கியூபா பாத்தீங்கன்னா, கியூபா தான் மருத்துவத்திலேயே உலகத்திலே முன்னணியில் இருக்கிற நாடு. முதல் நம்பர் 1 நாடு கியூபா தான். அந்த கியூபாவுடைய மருத்துவர்கள் உலகம் முழுக்க பயணம் செய்வாங்க. அப்படி என்ன பண்ணாங்க, மிகப்பெரிய அளவில் எண்ணெய் வளங்களை கொண்ட நாடு கியூபா. சாவேஸ் சொன்ன பிறகு என்ன பண்றாரு, கியூபா அதிபர்கிட்ட கேட்கிறாரு, ஏங்க நான் உங்களுக்கு கம்மி விலையில பெட்ரோல் கொடுக்குறேங்க. இன்னைக்கு கூட தோழர்களே, கியூபாவுக்கு சென்று கொண்டிருந்த வெனிசுலாவுடைய எண்ணெய் கப்பல் அமெரிக்காவால் சிறைபிடிக்கப்பட்டிருக்குது. இப்ப நடுக்கடல்ல நிற்குது. கியூபாவுக்கு வெனிசுலா எண்ணெய் கொடுத்து கியூபாவிலே இருந்து மருத்துவர்களை கொண்டு வந்து வெனிசுலாவிலே வைத்து அந்த வெனிசுலா நாட்டு மக்களுடைய மருத்துவத்தினுடைய மேம்பாடு செய்ய வைப்பது சாவேஸ். அப்போ கல்வி, மருத்துவம், மக்களுடைய நல்வாழ்வு, நிறைய சொல்லிக்கிட்டே போலாம்.
ஒரு மக்கள் நல திட்டங்கள் இருப்பாங்க. அத்தனை திட்டங்களையும் அந்த சாவேஸ் நிறைவேற்றினார். எதனால, எதன் மூலமா, எப்படி நிறைவேற்றினாரு? அவர் 98 ஆட்சிக்கு வருவதற்கு முன்னால் அந்த எண்ணெய் வயல்கள் பூரா அமெரிக்க ஏகாதிபத்தியத்தினுடைய எண்ணெய் நிறுவனங்களால் சூறையாடப்பட்டுச்சு. மொத்தமா எடுத்துட்டு போயிருந்தா அந்த காசு பூரா. இவர் வந்த பின்னால் அந்த எண்ணெய் வயல்கள் அரசுக்கு சொந்தம். நீ என்ன, அவர் முற்றிலும் என்ன பண்ணல, முற்றிலும் நாட்டுரிமை ஆக்கல. ஒரு பிரச்சனை ஆகும்னு சொல்லிட்டு 1% தான் உனக்கு, நீ முழுக்கலாம் இங்கிருந்து வாழாட்ட முடியாது. 99% வெனிசுலாவுடைய மக்களுக்கு சொந்தம் என்று அந்த அதில் கிடைத்த வருமானம் இருக்கு பாருங்க. அந்த வருமானத்தை கொண்டு இந்த மக்கள் நலத்திட்டங்கள் மொத்தத்தையே அவர் நிறைவேற்றினார். இப்படி உலகத்திலேயே ஒரு முன்னுதாரணமான நாடாக சாவேஸ் இருந்த போது இருந்த நாடு வெனிசுலா. வெனிசுலாவை பார்த்து பல்வேறு நாடுகள் இந்த மக்கள் நலத்திட்டங்களை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று நடைமுறைப்படுத்திய வரலாறு ஒரு பக்கம் உண்டு. இப்படிப்பட்ட சாவேஸ் ஒரு முறை என்ன பண்ணாரு, மீண்டும் 2002 அவர் இறந்து போகிறார். அதற்கு முன்னால் அவர் ஆட்சிக்கு வந்துட்டார், அதிபர் ஆகிட்டார், மக்கள் தலைவர் ஆகிட்டார். ஆன பின்னால் அவர் நினைத்தால் என்ன செய்யலாம், இன்னைக்கு இந்த மோடி கும்பல் இருக்குல்ல, RSS மோடி கும்பல், நினைச்ச உடனே என்ன பண்றான், எல்லாவற்றையும் சமக்கிரமயமாக்குறான், எல்லாவற்றையும் தனியார்மயமாக்குறான். இன்னைக்கு UGCன்னு ஒண்ணு கிடையாது, கல்வியை எல்லாவற்றையும் என்ன பண்றான், பார்ப்பனமயப்படுத்திக்கிட்டு இருக்கிறான். எந்த விதமான கருத்து கேட்பு எதுவுமே கிடையாது. ஆனால் சாவேஸ் அன்றைக்கு நினைத்திருந்தால் அந்த வெனிசுலா நாட்டையே என்ன பண்ணிருக்க முடியும். இனிமேல் இந்த நாட்டுல எவனும் தனியார் முதலாளிலாம் எவனும் கிடையாது. அதானி, அம்பானி, செவ்ரான், இவன் அமெரிக்க நிறுவனம் எவனும் கிடையாது. மொத்த பேரையும் ஒரே கையெழுத்தின் மூலமாக அந்த நாட்டை விட்டு வெளியேற்றிருக்க முடியும் சாவேஸ்னால. ஆனால் அந்த சாவேஸ் என்ன பண்ணார், இந்த வெனிசுலாவுடைய அரசியலமைப்பு சட்டம் இன்னும் மேம்படுத்த வேண்டிய தேவை இருக்கு. அப்படி மேம்படுத்த வேண்டிய தேவை இருப்பதால் என்ன பண்றோம், இதில் ஒரு சோசியலிச மயப்படுத்துவதற்கான பல்வேறு மக்கள் நலனுக்கு சாதகமாக இருக்கிற அம்சங்களை கொண்டு வர வேண்டும். இந்த எண்ணெய் வயல்கள் அனைத்தையுமே அரசுடைமையாக்குவதற்கு, மக்களுடைமையாக்குவதற்கான ஒரு அரசியலமைப்பு சட்டத்திலே திருத்தம் கொண்டு வருவதற்கான வேலையை நான் செய்ய போகிறேன். இதை பற்றி நீங்க மக்கள் எல்லாம் கருத்து சொல்லுங்கன்னு ஒரு கருத்து கணிப்பு போட்டார். எல்லாத்தையும் கருத்து விட்டாங்க. அப்போ என்ன நடந்தது தெரியுமா, உலகம் முழுக்க இந்த சாவேஸ் வெளியிட்ட கருத்து கணிப்புக்கு, கேட்ட கருத்து கணிப்புக்கு எதிராக அமெரிக்கா, இங்கிலாந்து, வெளிநாடுகள் அத்தனை பேரும் ஒரே அவதூறு பிரச்சாரம், பயங்கரமான ஐயோ உங்க கம்பெனியெல்லாம் திருடிக்கு வந்து சொன்னா பாருங்க. இப்போ மோடி ஒரு தேர்தல் பிரச்சாரத்துக்கு போயிட்டு, இங்க இப்ப மக்களவை தேர்தல் நடக்கும்போது ஒரு ஊர்ல போயிட்டு பிரச்சாரம் பண்ணாங்க, காங்கிரஸ் வந்தா உங்ககிட்ட 2 மாடு இருந்தா 1 மாடு வாங்கி கொடுத்துருவான். எப்படியெல்லாம் மக்களுக்கு எதிரான பிரச்சாரத்தை, ஒரு இஸ்லாமிய வெறுப்பு பிரச்சாரத்தை மோடி செஞ்சு, அதே மாதிரி ஒரிசால பிரச்சாரம் பண்ணும்போது நீங்க அந்த ஒரிசாவுடைய ஜெகநாதருடைய கோயிலுடைய அந்த பொக்கிஷத்தினுடைய சாவி தமிழ்நாட்டில் இருக்குன்னு பொய் சொன்னாங்க பார்த்தீங்களா, அதை கேட்டு அந்த மக்களும் ஓட்டு போட்டாங்க பார்த்தீங்களா. அப்ப அந்த மாதிரி ஒரு பொய் அவதூறு, ஐயோ சாவேஸ் அரசியலமைப்பு சட்டத்தை திருத்தினா மக்கள் வாழ முடியாது, பேச முடியாது, நடக்க முடியாது, போக முடியாது, வர முடியாது, ஜனநாயகம் போயிடும், அது போயிடும் சொல்லி மிகப்பெரிய ஒரு அவதூறு பிரச்சாரத்தை செய்தாங்க. இன்னைக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நீங்க பார்த்துக்கலாம், இப்படி செய்யும் போது எப்பயுமே ஒண்ணு இருக்குல்ல, அதாவது ஒரு நாட்டு மக்களுக்கு அதுல இருக்கிற சில தவறான சில விஷயம் இருக்கலாம். இன்னைக்கு நம்ம எடுத்து போராடுறோம் பல விஷயங்களை. இப்ப கூட தமிழ்நாடு முதலமைச்சர் கொண்டு வந்திருக்கிற அந்த பழைய ஓய்வூதிய திட்டத்தை அப்படியே ஒரு சின்ன மாற்றம் வரும்போது நம்ம கூட என்ன கேட்கிறோம், நீங்க 10% ஊழியருடைய பங்களிப்பு இருக்கணும்னு நீங்க சொல்றீங்கல்ல, அதை நீங்க 10% பங்களிப்புக்கு நீங்க விலக்கு கொடுக்கணும், அரசே மொத்தத்தையும் ஏற்றுக்கணும்னு சொல்லி மக்கள் கேட்கிறாங்க, அரசு ஊழியர்கள் கேட்கிறாங்க. இப்படி கேட்கிற விஷயங்களும் ஒரு முறை இருக்குது. இன்னொரு முறை என்ன இருக்குது, எடப்பாடி பழனிசாமி மாதிரி ஆளு, எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்லுகிறார், இப்போ இந்த தமிழ்நாடு அரசு ஓய்வூதிய திட்டம் வந்தப்போ என்ன தெரியுமா கருத்து, எடப்பாடி பழனிசாமி சொன்னது பேப்பர்ல இது பழைய மந்தையிலும் புதிய கல்வி, இதுல ஒன்றும் பெரிய வித்தியாசம் இல்லை, வேறுபாடு இல்லைன்னு சொல்லி இப்படி சில கும்பல் இருக்கும் பாத்தீங்களா. அதாவது
அதே போல வெனிசுலாவிலே சாவேஸ் மதுரோவுடைய இந்த மக்கள் நல அரசுகளுக்கு, இடதுசாரி அரசுகளுக்கு எதிராக அங்கே இருக்கிற பண முதலாளிகள், நிலப்பண்ணைகள், ஆதிக்கவாதிகள் இவர்களுடைய நோக்கங்களுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய கட்சிகள் இருக்குதான. இங்க எப்படி அதிமுக இருக்கிற மாதிரி, இங்க எப்படி பாமக இருக்கிற மாதிரி, இங்க இருக்கிற கட்சிகளும் இருக்கிற மாதிரி, எப்படி பாஜக எதை செஞ்சாலும் அதுக்கு ஜாதரா போட்டு இருக்கிற மாதிரி, ஒத்துக்கிற மாதிரி அங்கே இருக்கிற இயக்கங்கள் கட்சிகள் இருக்குதானே. அப்படி ஒரு கட்சியினுடைய ஒரு பெண், ஒரு அம்மையார் ஒருத்தங்க இந்த சாவேஸுடைய, இந்த மதுரோவுடைய மக்கள் நல திட்டங்களை, மக்கள் நல கொள்கைகளை, இடதுசாரி அரசினுடைய செயல்பாடுகளை எதிர்த்து ஒரு பெரிய பிரச்சாரம் பண்ணி, ஐயோ வெனிசுலாவில் எங்களெல்லாம் கொள்றான், இது மாதிரி பிரச்சனை ஆகுது, எங்களெல்லாம் அடிச்சு வச்சிருவாங்க பொழுது, வெனிசுலாவில் ஜனநாயகமே இல்லை அப்படின்லாம் வந்து பொய் சொல்லி கூப்பாடு போட்ட அந்த அம்மா சொன்ன பின்னால உடனே என்ன தெரியுமா பண்ணா, அந்த அம்மாவை கூப்பிட்டு நோபல் பரிசு கொடுத்தாங்க. எப்படி அமைதிக்கான நோபல் பரிசு யாருக்கு? அந்த அம்மாவுக்கு நோபல் பரிசு. நோபல் பரிசு கொடுத்தோடனே ட்ரம்ப் இப்ப சொல்லினா அந்த அம்மாவுக்கு நோபல் பரிசு கொடுக்குறாங்க, எனக்கு கொடுக்கல, எனக்கு கொடுக்கல, எனக்கு கொடுக்கல. ட்ரம்ப் கேட்டதுக்கு நோபல் பரிசு எனக்கு கொடுக்குறான். எப்படி அந்த அம்மாவுக்கு நோபல் பரிசு கொடுத்துட்ட, எனக்கு நோபல் பரிசு கொடுறான். நான் தான் வந்து பாகிஸ்தான் என்றும் இந்தியாவுக்கு இருந்து போற நான் தான் நிறுத்தினேன் 58 தடவை சொல்லிட்டான். நம்மால் வாயை திறக்க மாட்டான். என்னன்னா ட்ரம்ப் தான் நிறுத்தினா நம்ம போற அப்படின்னா நம்மளுக்கு திரும்பிக்கிறான். அப்போ இந்த மாதிரி மக்கள் நலனுக்கு எதிராக இருக்கக்கூடிய நபர்களை ஜனநாயக வேடம் போட்டு நோபல் பரிசு கொடுக்கிறான்னு சொல்றான். அப்ப உலகம் முழுக்க என்ன நடக்குது? அப்ப இந்த ஒரு பிரச்சாரம், ஒரு பொய் பிரச்சாரம் செய்யப்பட்டுக்கிட்டே இருக்கு, ஒரு பொய் பிரச்சாரம் செய்யப்பட்டுக் கொண்டே இருக்கு. அப்ப செய்யப்பட்டுக் கொண்டே இருக்கும் போது இந்த பொய் பிரச்சாரத்துக்கு எதிராக மதுரோ போன்றவர்களும் தொடர்ந்து நின்று போறாங்க. அப்ப அதனாலதான் சொல்றோம், ஒரு மக்கள் நல அரசு, ஒரு இடதுசாரி அரசு, ஒரு மக்கள் நல திட்டங்களை நிறைவேற்றிக் கொண்டிருக்கிற அரசு தன்னுடைய மதுரை வந்தப்போ வெளி சாவேஸ் வந்து ஒரு 3 திட்டங்கள் சொன்னார். 2-3 நான் சொல்லிட்டேன். இன்னொன்னு சொல்றாரு, என்ன சொல்றாருன்னா, அமெரிக்காவுக்கு நான் எண்ணெயை விற்க மாட்டேன். அவர் சொன்னது, அமெரிக்காவுக்கு நான் எண்ணெயை விற்க மாட்டேன், நான் ரஷ்யாவுக்கு விற்கிறேன், நான் கியூபாவுக்கு விற்கிறேன். இந்தியாவை கூட கூப்பிட்டு சொன்னார், இந்தியா நான் உனக்கு எண்ணெயை கம்மியான விலையில தரேன், நீ வாங்கிக்கோ, நீ போய் அதிக விலையில போய் எண்ணெய் வாங்குற, நான் உனக்கு எண்ணெய் தரேன். இப்படி இந்த நாடுகளுக்கு நாங்கள் எண்ணெயை விற்பனை செய்கிறோம், இந்த மக்களுக்கு நாங்கள் கொடுக்கிறோம், அதில் இருக்கிற வருமானத்தை நாங்கள் கொண்டு எங்கள் மக்கள் நல திட்டங்களை நாங்கள் செய்து கொள்கிறோம் என்று சாவேஸ் நின்றாங்க. அந்த கோபம் அவர்கள் பேசும்போது சொன்னாங்க, 300 பில்லியன் கோடி பேரல் என்ன இங்க இருக்குது, எங்க வெனிசுலால இருக்குது. வெனிசுலாவுக்கும் அமெரிக்காவுக்கும் எவ்வளவு தூரம்னா, நம்ம அதிகபட்சம் தரைவழியிலே போயிடலாம், ரொம்ப தூரம் கிடையாது, பக்கத்துல தான் இருக்குது. ஆனா அமெரிக்காவில் எவ்வளவு இருக்குதுன்னா வெறும் 4 பில்லியன் டாலர் பேரல் தான் இருக்குது. அப்ப அதனாலதான் என்ன யோசிக்கிறாங்க, நம்முடைய நாட்டில் எண்ணெய் கிடையாது, ஆனால் இந்த எண்ணெய் வளத்தை கொள்ளையடிப்பதற்காக எப்படி சதாம் ஹுசேனை நாம் கொன்றழித்து ஈராக்கை சின்னாமணப்படுத்தி அந்த எண்ணெய் வயலை நாம் கைப்பற்றினோமோ அதே போல சாவேஸ் செஞ்சாரு. சாவேஸ் பின்னால் ஒரு மதுரோ இருக்கிறார், மதுரோவும் சாவேஸ் போல மக்கள் நல திட்டங்களை நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறார். எனவே என்ன பண்ணணும், இந்த சாவேஸை கடத்தி வந்து சிலை பிடித்து சிலையில போட்டு அடைத்து, எப்படி சதாம் ஹுசேன் மீது ஒரு பேரழிவு ஆயுதம் வச்சிருந்தாருன்னு பொய் குற்றச்சாட்டு சார் இன்னைக்கு வரை நிரூபிக்கிற, ஏதாவது பேரழிவு ஆயுதம் ஈராக்கில் இருக்காங்க, இன்னைக்கு வரை அமெரிக்கா சொல்லலாம். அதே போல ஒரு பொய் குற்றம் சுமத்தி வெனிசுலாவையும் நிர்மூலப்படுத்தி வரலான்னு கனவு காணலாம். ஆனா நம்ம என்ன சொல்றோம், ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒரு இறையாண்மை இருக்கு, ஒவ்வொரு நாட்டுக்கும் அந்த நாட்டுக்கான இறையாண்மை முக்கியம். இந்த ஆண்டு என்பது, இந்த 21ஆம் நூற்றாண்டு என்பது, குறிப்பாக இந்த ஆண்டுகள் என்பது தேசிய இனங்களுடைய இறையாண்மைக்கான காலம். ஒவ்வொரு தேசங்களுக்கும் இறையாண்மை வேண்டும், ஒவ்வொரு தேசியத்துக்கும் இறையாண்மை வேண்டும். உண்மையிலேயே நாம் கூட, தமிழ்நாடு கூட இறையாண்மை கொண்ட, தனக்கான ஒரு இறையாண்மை கொண்ட ஒரு தேசிய இனமாக நாம் இன்றைக்கு இருந்திருந்தால், அப்படி இல்லாம இருக்கிறதுனாலதான் இந்தியை திணிக்கிறான். எதையுமே என்ன சொல்றான், எல்லாமே அவன் தான் செய்ய முடியும்தான், எல்லாவற்றையும் அவன் தீர்மானிக்கிறான், எல்லா உரிமையும் அவன் ஒன்றியத்தினுடைய காலையில போட்டு விதிக்கிறான், ஒவ்வொன்றையும் பறிச்சுக்கிட்டே போறான். எஸ்ஐஆர் என்ற பேர்ல ஓட்டு கூட உனக்கு இல்லடான்றா. ஒரே நாடு, ஒரே தேர்தல், ஒரே உணவு, ஒரே 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 என்று ஒரு ஒற்றைமைப்படுத்திக்
கொண்டிருக்கிறான். என்ன இறையாண்மை இல்லை, தமிழ் ஒவ்வொரு தேசிய இனத்துக்குமான இறையாண்மை இல்லை. அதுபோலதான் உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு நாடுகளுக்கும் வெனிசுலாவுடைய இறையாண்மை காலையில போட்டு மிதிக்கிறார். கிரீன்லாந்துக்கு என்று இறையாண்மை இருக்குது. கிரீன்லாந்து என்பது ஒரு சுயேட்சையான ஒரு மாகாணம். அதை என்ன பண்றான், அதை பிடிக்க பாக்குறான். அதை பிடிக்க பார்த்துட்டு அதுக்கு கீழே என்ன இருக்குதான், கிரீன்லாந்து மிகப்பெரிய ஒரு கனிம வளங்களை கொண்டது. நம்மளாம் இந்த செல்போன் வச்சு போட்டோ எடுத்துக்கிறாரு பாருங்க. இந்த செல்போன் செய்வதற்கு, அந்த உதிரி பாகங்கள் செய்வதற்கான அந்த தாது பொருள் ஏதோ ஒரு மண் இருக்குதான், அங்கதான் இருக்குதான் கிரீன்லாந்துக்கு கீழே, வெனிசுலாவுக்கு கீழே. அந்த கனிம வளங்களை தங்கம் இருக்குதான், அந்த தங்கத்தை கொள்ளையடிக்கிறது என்று கிரீன்லாந்துடைய இறையாண்மை, வெனிசுலாவுடைய இறையாண்மை. கொஞ்ச நாளைக்கு முன்னால பனாமா மீதான இறையாண்மை. இப்படி ஒவ்வொரு நாடுகளையும், இந்த பாலஸ்தீனத்தினுடைய இறையாண்மை, இப்படி ஒவ்வொரு நாடுகளுடைய தேசியத்துடைய இறையாண்மையை காலிலே போட்டு மிதித்துக் கொண்டிருக்கிறான். ஐநாவுடைய பிரகடனம் 1966 பிரகடனம் ஒவ்வொரு தேசிய இனத்திற்கும் ஒவ்வொரு நாட்டுக்கும் இறையாண்மை இருக்குன்னு. ஆனா அந்த ஐநா என்ன பண்றான், இன்னைக்கு ஐநா வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்கு. மதுராவுடைய கைதை, மதுரா கடத்தி செல்லப்பட்டதை வேடிக்கை பார்க்கிறான். ஐநா வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்கிறான், எதுவும் பேச மாட்டான். என்ன பேச முடியும்? ஐநா மன்றம் என்பது என்ன மன்றம்? ஐநா மன்றம் என்பது அமெரிக்காவுடைய கைப்பாவை ஆயிடுச்சு. எதை செய்தாலும் அவன் என்ன பண்றான், வீட்டோ பவர் மூலமா அதை ரத்து பண்ணக்கூடிய அதிகாரம் அவன் வச்சுட்டு இருக்கிறான். இன்றைக்கு ட்ரம்ப் வந்த பின்னால் நிறைய ஒரு அமைப்புகளில் இருந்து ட்ரம்ப் விலகி இருக்கிறான். அமெரிக்கா விலக போறோம்னு சொல்றான். அப்போ உலகம் முழுக்க என்ன நடந்து கொண்டிருக்கிறது? அமெரிக்கா மட்டும் இல்ல, எல்லா நாடுகளிலும் அமெரிக்கா, இங்கிலாந்து, பிரான்ஸ், ரஷ்யா, வெனிசுலா எல்லாத்துக்கும் மேல நம்ம இந்திய துணைக்கண்டம் எல்லா இடங்களிலும் அந்தந்த தேசிய மக்களினுடைய இறையாண்மையை காலிலே போட்டு மிதித்து தங்களுடைய லாப நோக்கத்துக்காக, லாப வெறிக்காக இங்கே இருக்கிற அந்த ஒரு கும்பல், வலது பிற்போக்கு கும்பல், ஒரு பழைய மதிப்பீடுகளை உயர்த்தி பிடித்து நான் ஆண்டசாரி, நான் பேண்டசாரி, நான் உயர்ந்த இனம், அந்த இனம், நான் தான் ஆள பிறந்தவன் என்றெல்லாம் பழைய பிற்போக்கு மதிப்பீடுகளை இங்க மட்டும் இல்ல, உலகத்தில் இருக்கிற எல்லா நாடுகளிலும் திணித்து பழைய வலதுசாரி கும்பல் அதிகாரத்துக்கு வந்துட்டே இருக்கு எல்லா நாடுகள்லையும். அப்படி அதனுடைய ஒரு பகுதியாக தான் ட்ரம்ப் வந்திருக்காங்க. அமெரிக்காவில் ட்ரம்ப் வந்ததுக்கான ட்ரம்ப் போன்ற வலதுசாரிகள், நெதன்யாகு போன்ற வலதுசாரிகள், இப்படி கிரீஸ்ல, கிரேக்கத்துல ஒவ்வொரு நாடுகளிலும் வலது கும்பல் அதிகாரத்துக்கு வந்திருக்கு. எப்படி இங்க இந்த RSS பாஜக மோடி கும்பலுக்கு வந்து உட்கார்ந்து இருக்கிறானோ, அதுபோல உலகம் முழுக்க இருக்கிற மக்களினுடைய இறையாண்மைக்கு எதிராக, அவருடைய நல்வாழ்க்கை, அதிகாரம், மக்களுடைய சுயமரியாதைக்கு எதிரான அந்த வலது கும்பல் அதிகாரத்துக்கு வந்து அந்த நாட்டு மக்களை சுரண்டுவது மட்டும் இல்ல, பக்கத்தில் எல்லா நாடுகளையும் ஆக்கிரமித்து அந்த நாட்டுகளுடைய இறையாண்மையும் தன்னுடைய காலில போட்டு மிதித்து இன்றைக்கு உலகம் முழுக்க ஒரு ஆதிக்கத்தை தக்க வச்சிருக்கிறார். அப்போ ஏதோ இந்த பல்லாரத்துல ஒரு 10 பேர் நின்று கூடி இப்படி வெனிசுலாவுடைய கதையெல்லாம் பேசிட்டா கண்ணு முடிஞ்சிருமா? அப்படி அல்ல. உண்மையிலேயே எங்கே ஆதிக்கம் இருக்கிறதோ அந்த ஆதிக்கத்துக்கு எதிராக குரல் கொடுக்க வேண்டியது என்பது ஒவ்வொரு மனிதனுடைய சுயமரியாதை உள்ள, தன்மானம் உள்ள ஒரு மனிதனுடைய கடமை. நாளைக்கு எங்க வரும்? நம்ம இங்கே வரும், இங்க வரும் பக்கத்துல. நாளைக்கு வெனிசுலாவில் நடந்தது இங்கே வரும். அப்ப நம்முடைய மக்கள், நம்முடைய இறையாண்மைக்கு, நம்முடைய தமிழ்நாட்டினுடைய இறையாண்மை காக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் நாம் வெனிசுலாவுடைய இறையாண்மைக்கும், பாலஸ்தீனத்துடைய இறையாண்மைக்கும், கிரீன்லாந்துடைய இறையாண்மைக்கும் குரல் கொடுக்க வேண்டாம். எப்படி அங்கங்கே நெதன்யாகு போன்ற, ட்ரம்ப் போன்ற, இந்த பாசிஸ்ட் மோடி போன்ற இந்த ஆக்கிரமிப்பாளர்களுக்கு எதிராக குரல் கொடுக்க வேண்டும். இன்றைய காலம் உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு நாடுகளுக்குமான இறையாண்மைக்கான காலம். ஒவ்வொரு நாட்டினுடைய இறையாண்மை என்பது பாதுகாக்கப்பட வேண்டும். அந்த வகையிலே தான் அமெரிக்க ஏகாதிபத்தியமே வெனிசுலாவுடைய இறையாண்மையிலே தலையிடாது. வெனிசுலா அதிபர் மதுராவை விடுதலை செய், வெனிசுலா மீதான ஆக்கிரமிப்பை கைவிடு என்ற முழக்கத்தை முன்வைத்து நாங்கள் இந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம். அந்த ஆர்ப்பாட்டத்தில் பேசுவதற்கு வாய்ப்பளித்த தோழர்களுக்கு நன்றி தெரிவித்து அமைகிறேன். நன்றி, வணக்கம்.
கட் பண்ணுங்க பாருங்க கட் பண்ணுங்க